ஹாய் அம்மாவின் அஞ்சரை பெட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃப்டு இட்லி. இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு பிடி கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, வச்சுருக்க ஒரு மிளகாவை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட வாசனைக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பிஞ்ச் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் கிழங்குக்கு வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டு நல்லா மசிச்சு விடுங்க. இது மசிஞ்சு இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன வடைகளாக தட்டி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இட்லிக்கு ரெடி பண்ணிடலாம். இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. ஈர துணியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வழக்கத்துக்கு போல் எவ்வளோ மாவு எடுப்போமோ அதில் அரைக்கரண்டி மாவை ஃபஸ்ட்டே ஊற்றிடுங்க. அது மேலே நம்ம வச்சுருக்க அந்த வடைகளை ஒன்று வச்சுருங்க. மீதி உள்ள அரைக்கரண்டியை இது மேலே ஊற்றிடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இட்லியையும் ஊற்றி தட்டு ஃபுல்லாக நிறச்சிடுங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம். இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் இட்லி தட்டை எடுத்து வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதே மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் விடுங்க. வழக்கத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் விடுங்க. அப்போ தான் இது கரெக்டாக வரும். இப்போ டைம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? வாவ், நம்மளோட இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நான் ரேசன் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கே இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு ரேசன் அரிசி யூஸ் பண்ணி மாவு எப்படி வேணும்னு ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் போடுறேன். நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக வந்திருக்கு. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.